ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய வகுப்பறைக்கு போய் மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு டம்ளரை கைகளிலே எடுத்து இதனுடைய எடை எவ்வளவு இருக்கும் என்று மாணவர்களிடம் கேட்டார். மாணவர்கள் மாறி மாறி 200 கிராம், 150 கிராம் அப்படி சொல்ல ஆரம்பித்தார்கள். சரி, எனக்கும் அந்த எடை தெரியாது. ஆனால் இதை ஒரு மணி நேரம் வைத்து கொண்டிருந்தா என் கையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். ஒரு மாணவன் சொன்னான், சார் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட்ருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன், சார் உங்கள் கை மறுத்து போகும் அப்படின்ட்டு அவன் சொன்னான். இதே போல தான் இந்த கதையிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி 1 மணி நேரம் அந்த டம்ளரை கைகளிலே வைக்கும்போதே அவ்வளோ பாரம் இருக்குமானால் நம்முடைய பிரச்சனைகளை நாம் இதயத்திலேயோ சிந்தையிலேயோ வைக்கும்போது அது நமக்கு எவ்வளோ பாரத்தை கொடுக்கும். 1 மணி நேரமே பாரம் கொடுக்குமானால் ஒரு நாள் முழுவதுமாய் வாரங்களாக மாதங்களாக நம்முடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டிருக்க நம்மளால் முடியாது. அது நம்முடைய மூளையை பாதிக்கும், நம்முடைய சரீரத்தை பாதிக்கும், நம்முடைய எண்ணங்களை அது பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் தேவன் சொன்னார், உனக்கு பாரம் இருக்குதா, கவலை இருக்கிறதா, என் மேலே நீ வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆகியாலே கவலையோ கஷ்டமோ எதிர்காலத்தை குறித்த வேதனையோ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மேல் நாம் வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிக்கிற தேவன், நம்மை அவர் கைவிடவே மாட்டார். அதனால தான் ஒரு பாடல் இப்படியாய் சொல்கிறது, சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். சுமை தாங்கியேசு சுமக்கின்ற போது சுமைகளை நீ சுமந்திட வேண்டும். இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. இமை மூடாதுன்னை காக்கின்ற தேவன் இருக்கையிலே நீ கலங்குவதே. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி இனிமேல் நாம் பாரத்தை வைத்துக்கொள்ள வேண்டாம்.